வலுவிழந்த நடா புயல் கரையை கடந்தது பற்றியும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பற்றியும் வானிலை இயக்க மையினர் பாலச்சந்திரன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடியை பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று இரவு காரைக்காலுக்கு கிழக்கே 90 கிலோமீட்டர் தூரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருந்த நடா புயலானது தொடர்ந்து வலு இழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று அதிகாலை 4 மணிக்கும் 5 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் காரைக்காலுக்கு தெற்கே சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் கரையை கடந்தது. தற்பொழுது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாகப்பட்டினத்திற்கு மேற்கே சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு இழக்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். மீனவர்கள் இன்று மாலை வரை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடுத்து வரும் 12 மணி நேரத்திற்கு தமிழக கடற்கரை பகுதிகளில் வீசக்கூடும்.